السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ஒரு 3 நிகழ்வுகளையும் அதனுடைய படிப்பினையையும் இன்ஷா அல்லாஹ் அந்த பயானில் சொல்கிறதுக்கு பிரியப்படுறேன். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிது நபவியில் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி மனுஷ உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ அந்த வழியில் ஒரு நபித்தோழர் கடந்து செல்கிறாங்க. அந்த நபரை காட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, நபியே, அதோ அங்கு செல்பவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் வானத்திலிருந்து வந்தவர். யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து வந்தவர். நம்முடைய தோழரை நாமல்லவா இவங்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்தணும், இவங்க நமக்கு அறிமுகம் செய்கிறாங்களேன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியந்து போய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே செல்பவர் எனக்கு மிகவும் நெருக்கமான, எங்களுக்கு இடையில் மிகவும் பிரபலமான நற்குணங்களுடைய என்னுடைய தோழர் தான். அவங்க பெயர் அபுதர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹல்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதர்களாகி உங்களுக்கு மத்தியில் அவங்க பிரபலமானதை விட எங்கள் வானவர்களுக்கு மத்தியில் அவங்க மிகவும் பிரபலமானவங்க. அவங்கள பற்றி நாங்கள் புகழ்ந்து பேசிக்கிறோம், அவங்களுக்காக நாங்கள் துவாவும் செய்வோம்னு சொல்லிட்டு கூறுறாங்க. இந்த சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரொம்ப வியப்படைய வச்சுச்சு. இதுக்குள்ள படிப்பினை என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். 2வது சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெஹராஜுக்கு போன போது சூனத்துடைய அற்புத காட்சிகள் எல்லாம் காண்பதற்காக மாணவர்கள் அவங்கள அழைத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியக்கத்தக்க பல காட்சிகளையும் பல சம்பவங்களையும் பார்க்குறாங்க. அதுக்கு விளக்கமும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சுவனத்துடைய உள்ள செல்லும்போது அவங்களுக்கு முன்னால் மிகவும் அறிமுகமான ஒருவர் நடந்து செல்லும் காலடி சப்தம் கேட்குது. அது யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. தமது அன்பு தோழர் ஹல்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தான் அவங்களுடைய காலடி சத்தம் தான் அதுண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அது அவங்களுக்கு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. பூமிக்கு திரும்ப நம்ம என்ன செய்யணும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹுட்ட உங்களுடைய காலடி சத்தம் சொர்க்கத்தில் கேட்டுச்சு அப்படின்ட்டு விளக்கம், நீங்கள் என்ன அமல் செய்கிறீங்கன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்க. இதனுடைய படிப்பினையும் நான் பின்னாடி சொல்கிறேன். 3வது சம்பவத்தை பார்க்கலாம். சுவனத்தில் நுழைந்து சுற்றி பார்க்க சொல்ல அங்கே மேலான அந்தஸ்துக்கள் வழங்கப்பட்ட ஒரு பெண்மணியை மாணவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிமுகம் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு சொல்லப்படுது, இந்த பெண் உலகில் வாழ்கிற காலத்தில் இறைவனுக்கு பிரியமான எந்த ஒரு செயலையுமே செய்யலை. அவள் இறைவனால் தடுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட விபச்சாரத்தை தான் தொழிலாக கொண்டிருந்தாள். நவுது பில்லாஹி மின்ஹா. ஆனாலும் இவங்க செஞ்ச ஒரே ஒரு நல்ல செயலால் இவங்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று இவங்க இந்த அந்தஸ்தை அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கியிருக்கிறான் அப்படின்னு விளக்கம் கூறுறாங்க. அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப வியப்பு அவர் செய்த நல்ல அமல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வியப்பில் ஆழ்த்திய மிகப்பெரிய கண்ணியமும் அந்தஸ்தும் வழங்கப்பட்ட அந்த 3 நிகழ்வுகளுக்குள்ள படிப்பினையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல அவங்களுடைய நண்பர் அபுதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவத்தை பார்ப்போம். அதில் நமக்கு கிடைச்ச படிப்பினையும் பார்ப்போம். ஹல்ரத் அபுதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களுக்கு கிடைச்ச மாபெரும் கௌரவத்திற்கான விளக்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. அது என்னென்னா, அபுதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னை பற்றி தான் செய்த செயலை பற்றி எப்பொழுதும் ஒரு கடுகளவு கூட பெருமை கொள்ள மாட்டாங்க.
தன்னை எப்பொழுதும் தாழ்வாகவே தான் அவங்க நினைப்பாங்க. மேலும் அவங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ என்ன செய்வாங்க, சூரத்துல் இஹ்லாஸ் அந்த அத்தியாயத்தை ஓதிக்கிட்டே இருப்பாங்க. சுபஹானல்லாஹ். கடுகளவு பெருமை உள்ளத்தில் இருந்தாலும் அவர் சுவனம் நுழைய மாட்டார்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஒன்று இருக்குது. குல் ஹுவல்லாஹு சூராவை ஒரு தடவை ஓதுறவர் வந்து குரானில் 1/3 3 தடவை ஓதுறவர் வந்து முழு குரானையும் ஓதிய நன்மையை பெற்றுக்கொள்வார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இருக்குது. ரெண்டாவது சம்பவத்துக்குள்ள உள்ள படிப்பினையை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹல்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்தித்த போது சுவனத்தில் நுழைஞ்ச போது நடந்த நிகழ்வை சொல்லி, எனக்கு முன்னால் சுவனத்தில் உங்களுடைய காலடி ஓசையை கேட்கும் அளவுக்கு நீங்கள் அப்படி என்ன நற்செயல் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே, யா ரசூலல்லாஹ், நீங்கள் கற்றுத்தராத எந்த அமலை நான் செய்ய போகிறேன். நான் எப்பொழுதும் ஒழுவோடு இருப்பேன், ஒழு இல்லாமையும் ஒரு நொடி இருக்க மாட்டேன், ஒழு முறிஞ்சிச்சாக்க உடனே ஒழு செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விடாப்பிடியான நற்செயல் தான் உம்மை வந்து அந்த அந்தஸ்துக்கு உயர்த்தி இருக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஹதீஸ் ஒன்று சொல்கிறாங்க. யார் ஒரு நற்செயலை எவ்வளவு இடையூறுகள் ஏற்பட்டாலும் விடாப்பிடியாக தொடர்ந்து செய்து வருவாரோ அது எவ்வளவு சிறிய அமலாக இருந்தாலும் அதுவே இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. மூணாவது நிகழ்வுக்கு உள்ள படிப்பினையை பார்க்கலாம். சுவனத்தில் மாபெரும் அந்தஸ்து பெற்ற அந்த பெண்மணி உலகத்தில் வாழ்கிற நிலையில் ஒரு காட்டு வழியாக போக சொல்ல ஒரு கிணறு, அதனுடைய ஆழத்தில் கொஞ்சோண்டு தண்ணீர், அந்த கிணற்றை சுற்றி ஒரு நாய் தாகத்தோடு வருது. அந்த நாய் மேலே பரிதாபப்பட்டு இந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, தண்ணீர் இறைக்க கூட எந்த பாத்திரமும் இல்லை, அந்த நிலையில் கூட தன்னுடைய மேலாடைய அந்த ஆழமான கிணத்துல நனைச்சி அதில் உள்ள தண்ணீரை நாயினுடைய வாயில் புகட்டி விடுறாங்க. இந்த மாதிரி சில தடவை செஞ்சோன்னே நாயுடைய தாகம் தீர்ந்துருச்சு, அது போயிடுச்சு. இந்த நற்செயலை இறை பொருத்தத்தை பெற்று அவங்களுக்கு சுவனம் பரிசளிக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு மாணவர்கள் விளக்கம் அளித்தாங்க. சுபஹானல்லாஹ். இந்த 3 சம்பவமும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். உண்மைதான், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனால் அந்த 3 சம்பவங்களுக்கும் பெரிய ஒற்றுமை ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தா, இறை பொருத்தமும் பரிசும் அல்லாஹுவால் கட்டாய கடமையாக்கப்பட்ட ஃபர்லான வணக்கங்களால் கிடைக்கல. நம்ம அதை கவனிக்கணும். மாறாக நம்ம இது ஒரு சுன்னத்து தானே, இது நஃபில் தானே, இது ஒரு ஜீவ காருண்யம் தானே, இவற்றை செய்யாட்டா என்ன குற்றம் வந்துட போகுது அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்திட்டு பொதுப்போக்காக மனசில் நினச்சி புறக்கணிக்கின்ற செயல்தான். ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்துகள் கிடைக்க இந்த செயல்கள் தான், இந்த சுன்னத்து தான், இந்த நஃபில் தான், இந்த ஜீவ காருண்யம் தான் அவங்களுக்கு காரணமாக இருந்திருக்குது. நீங்கள் ஏன் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு போல சூரத்துல் இஹ்லாஸை ஓதிக்கிட்டே இருக்கலை அப்படின்னு நம்ம கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் ஏன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போல் எப்பொழுதும் ஒழுவுடனே இருக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் ஏன் தாகத்தோடையும் பசியோடையும் தெருவில் திரிகிற விலங்குகளுடைய தாகத்தை போக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது. நம்ம மட்டும் இல்லை, அல்லாவும் நம்மளை கண்டிக்கவோ தண்டிக்கவோ செய்ய போகிறது இல்லை. கட்டாயம் ஏவப்பட்டவற்றை செய்யாமலும் தடுக்கப்பட்டவற்றை செய்பவர்களாக இருந்தால் தான் நிச்சயமாக நம்ம தண்டிக்கப்படுவோம். ஆனால் கட்டாயமாக்கப்படாத நஃபிலான உபரி வணக்கங்களை செய்யாட்டா தண்டிக்கப்பட மாட்டோம். அப்படி இருந்தாலும் இறை பொருத்தமும் நெருக்கமும் உபரியான வணக்கங்களை கொண்டு தான் நம்ம பெற முடியும். புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் குத்ஸில் சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய அடியான் நஃபிலான வணக்கங்களின் மூலம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வருகிறான். அந்த நெருக்கத்தின் கடைசி நிலை அவன் பார்க்கும் பார்வையாக, செவியாக, கரங்களாக நானே மாறி செயல்பட ஆரம்பித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்நாளில் யாரிடமும் எப்பொழுதும் தனக்காக துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்ளாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட தனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் பார்த்து தனக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நாளைக்கு 5 தடவை பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டிருக்காங்கன்னா நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு தொழுகைக்காகவும் பாங்கு சொல்லி முடிச்ச பின்னாடி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமத்தி வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சய்யிதினா முஹம்மதினில் வசீலத வல் ஃபஈலத வ தரஜத ரஃபியத்தல் ஆலியத்த ஷரீஃபா வபஸஹு மகாமம் மஹ்மூதனில் லதி வஅத்தஹ் அப்படின்னு ஓத சொல்லியிருக்காங்க. இதனுடைய பொருள் என்னன்னா, இந்த முழுமையான அழைப்பிற்கும் நிலையான தொழுகைக்கும் சொந்தக்காரனே,
எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுவனத்தின் மிக உயர்ந்த பதவியான வசீலாவையும் சிறப்பையும் உயர் பதவியையும் வழங்குவாயாக. மேலும் அவர்களுக்கு கொடுப்பதாக நீ வாக்களித்த மக்காமும் மஹ்மூத் என்று புகழப்பட்ட தளத்தில் எழுப்புவாயாக. நீ வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன். இந்த பிரார்த்தனையை அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கு கேட்குமாறு சொல்லியிருக்காங்க. இது புகாரில் பதியப்பட்டிருக்கு. எந்த இறை தூதருக்கும் எந்த இறைநேசருக்கும் எப்படிப்பட்ட சிறந்த அடியார்களுக்கும் வாக்களிக்கப்படாத இந்த கண்ணியமும் சிறப்பும் வாய்ந்த மகாமும் மஹ்மூதில் எழுப்பப்படும் வாக்குறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே வழங்குவதற்கான காரணத்தையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான். எப்படின்னா, இன்னும் இரவில் ஒரு பகுதியில் உமக்கு உபரியாக நஃபீலாக இருக்கின்ற தஹஜ்ஜுத் தொழுகையை குர்ஆனை கொண்டு நிறைவேற்றுங்கள். இதன் பாக்கியத்தினால் உம்முடைய இறைவன் மகாமும் மஹ்மூத் எனும் புகழப்பட்ட இடத்தில் எழுப்பக்கூடும். சூரா பனி இஸ்ராயீல்ல 79வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த சிறப்பான அந்தஸ்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டாயமில்லாத உபரி நஃபில் வணக்கத்தின் மூலம்தான் வழங்கப்பட இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நம்ம அனைவரும் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் அந்த பயானை கேட்டுட்டோம். 2 உறுதிமொழியை எடுத்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சரியாம்மா? ஒன்று, ஏதாவது ஒரு சிறு அமலை தேர்ந்தெடுத்து நம்ம எவ்வளவு வேலை பளு இருந்தாலும் இடையூறுகள் ஏற்பட்டாலும் அந்த அமலை செஞ்சு முடிக்காமல் ஒரு நாளை கூட நம்ம கழிக்க மாட்டோம் அப்படின்ட்டு நியத்து வச்சுக்கிறோம். 2வதா, என்னால் முடிஞ்ச வரை நஃபிலான உபரி வணக்கங்களை அதிகம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நியத்து வச்சுக்கிறோம். குறிப்பாக தஹஜ்ஜுத் தொழுகையை விடாமல் வாழ்நாளில் நிறைவேற்றுவோம் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் உறுதிமொழி எடுத்துக்கிறோம். நாமும் இன்ஷா அல்லாஹ் இறைநேசர்களாக ஆகிறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.